போகுது. என்னென்ன சொல்றீங்க? அதத்தான் பாட்டுல சொல்ல போறேன், கவனமா கேளு. என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பதும் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு பாரு. மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு. அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது, யோசித்து பாரு. அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது, யோசித்து பாரு. பாரு 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 பாரு, நல்லா யோசித்து பாரு. இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். ஒத்தையரா காசுக்கு விற்க பார்க்கிற, நீயும் ஓசோயில் ஓட்ட போட்டு அழிவ சேர்க்கிற. ஒத்தையில காசுக்கு விற்க பார்க்கிறேன், நீயும் ஓசோனில் ஓட்ட போட்டு அழிவு சேர்க்கிறேன். ஏசி அறையின் குளிர் நீயும் உறங்கி பார்க்கிற. ஏசியறையின் குளிரில் நீயும் உறங்கி பார்க்கிறேன். ஆனால் வரப்போகும் கேட்க மட்டும் உணர மறுக்கிறேன். ஆனா வரப்போகும் கேட்ட மட்டும் உணர மறுக்கிற. சூரியனின் இருக்க ஒதுக்க செய்யாதே, அது நோய்க்கெல்லாம் அடி வேற அணுக விடாதே. பழைய கால வாழ்க்கை வந்த பரவசம் பாரு, கதையில்லாத வாழ்க்கை தந்த பரவசம் பாரு. ஆனா இடையில் வந்த சொகுசு கொடுக்கும் வேட்டையும் பாரு. இடையில் வந்த சொகுசு கொடுக்கும் வேட்டையும் பாரு. பாரு 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 பாரு, நல்லா யோசித்து பாரு. இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். ரோம் தருகிற ரோம் தருகிற ரோம் தருகிற ரோம் ரோம். ரோம் தருகிற ரோம் தருகிற ரோம் தருகிற ரோம் ரோம்.
God to sing. அன்பு மக்களே, இந்த அருமையான நடனம் மூலமாக மகிழ்வித்த அனைத்து சிறார்களுக்கும் பாராட்டு வருவதில்லை. அன்பு மக்களே, ஆயிரவரி சில கருத்துக்கள் மிக இனமாக எடுத்து சொன்னாங்க. கொடுத்த நன்கொடையை கூட எதற்காக பயன்படுத்த போகிறேன் என்று சொன்னாங்க. என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், கல்வி மூலமாகத்தான் சமுதாயம் உயரும் என்ற உயர் நோக்கோடு கல்வி வாய்ப்பை இளைஞர்களுக்கு, அதாவது வசதி இல்லாத குழந்தைகளுக்கு செய்ய வேண்டும் என்ற பெரு நோக்கத்தோடு கொண்டாட போட்டாவே கொஞ்சம் மறைச்சு பார்ப்பாங்க. ஏன் இதை செய்ய அர்த்தம், இது வேஸ்ட் ஆச்சு. அதை அந்த பொன்னாடை வாங்குறதுக்கு எவ்வளவு செலவோ அதை எவ்வளோ இருந்தாலும் சரி, 10 ரூபாய் இருந்தாலும் 100 ரூபாய் கொடுத்தா ஒரு ஏழைகள் கொடுக்கணும். இத்தகைய உயர் நோக்கம் கொண்ட ஆயர்களை மிகவும் பாராட்ட வகையில் கைத்தட்டி பாராட்டுவார்கள். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த ஆலயத்தினுடைய நோக்கம் பல என்று சொன்னாங்க. அருட்பணி, ஆன்மீக பணி முதல். அடுத்து நான் மேல் நாடுகளிலே உதவி கேட்கும் போது சொல்ல, எங்கள் மக்கள் எல்லாம் மிக மிக எளிமையான வீடுகளில் இருக்கின்றவர்களே, அவர்களுக்கு இந்த ஆலயம் தான் ஐடி கார்டு என்று சொன்னேன். ஐடி கார்டு சொல்றாங்கல்ல, அது மட்டுமல்ல, இது பல நோக்கு மையமாக இருக்கிறது. பல உன்னதமான பணியை இங்கு செய்கின்றோம். ஆன்மீக பணி முதல். இரண்டாவதாக உங்கள் வேண்டுகிறேன், ஒவ்வொரு நாளும் மாலையில் ஜெபமாலை சொல்லி ஒரு 15 நிமிஷமாவது ஒரு பைபிள் வசனம், ஒரு 2 வசனம், ஒரு 10 ஜெபமாலை, அப்புறம் ஒரு 10 நிமிஷம் சான்ஸ் தான். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரமாவது சூப்பர்வைஸ் ஸ்டடி வச்சு பிள்ளைகள்லாம் அழகான வசதியை பயன்படுத்தி கல்வியில தரம் உயர வேண்டுமா இருந்தால்தான் வருங்காலம் நம்முடையதாகும். எனவே அதை செய்வார்கள். அடுத்து சுய உதவி குழு, பக்த சபைகள் எல்லோரும் கூடி திட்டமிட்டு செயல்பட இது ஒரு ஒருங்கிணைக்கின்ற குணமாக ஆண்டவருடைய இறைவனுடைய அருள்பாலிக்கின்ற எல்லாமாக இருக்கிறது என்பதை நினைவூட்டுகிறேன். எல்லாவற்றுக்கு மேலாக அன்பு மக்களே, இந்த ஆலயத்துக்கு உதவி செய்தவர் பெயரையே சொல்லக்கூடாது என்று சொன்னார். அப்படி பல உதவி செய்திருக்கின்றார். நமது பள்ளிக்கு குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி எல்லாம் செய்தவர் அவர் தான், பேர் இருக்கார். அதனால தான் நான் போனேன், காட் சென்ட் அப்பாஸ்டல் என்று சொல்றேன். கடவுளான அவங்க அனுப்பப்பட்ட ஒரு அப்போஸ்தலிக் ஆர்வம் உள்ளவர். அவருக்காக, குடும்பத்துக்காக நான் இங்கே கூடும்போதெல்லாம் ஜெபிக்குமாறு கொள்கிறேன். அடுத்து நன்றி பாரு. ஒரு சின்ன எங்களுடைய கிராம மக்களை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நமது திருப்பணியை தொடரலாம் என்று நினைக்கின்றேன். இங்கு நடனமாடிய சிறுவர்கள் அனைத்து பேரும் எங்கள் கிராமத்தை சேர்ந்தவர்கள். அதற்கு பயிற்றுவித்த பையன் எங்கள் ஊரை சேர்ந்தவன். இங்கே கோயிலில் பேழு வாசிக்கின்ற இயேசு என்பவர் எங்கள் ஊரை சேர்ந்தவர். ஜான் கில்பர்ட் தபிலிஸ்ட், தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வாசிக்கக்கூடியவர், இங்கே கோயில் கிளாஸ்ல இருக்கிறார், எங்கள் ஊரை சேர்ந்தவர். புலமின் ராஜ் டெல்லி வரை தமிழ்நாடு டெல்லி வரை சென்று போட்டியிலே கலந்து கொண்டு வந்தவர், அவர் எங்கள் ஊரை சேர்ந்தவர். அங்கே ஒரு 8 வயது சிறுமி கீபோர்டு பயின்று கொண்டு இருக்கின்றார், அவரும் எங்களுடைய கோயில் கிளாஸ்ல இருக்கின்றார். கார்மேலா மெகன்சி அவர்கள். இங்கே இருக்கின்ற அனைத்து பெண்களும் பாடல் குழுவினர் அனைவரும் எங்கள் ஊர் பெண்கள். நாங்கள் எல்லோருமே இந்த பகுதியில் உள்ள எல்லா கிராமத்திற்கும் ஆன்மீக காரியங்களிலே முன்னோடியாக இருக்கின்றோம். பல ஊர்களுக்கு சென்று, இன்னும் சொல்ல போனால் இது நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை, இந்த சுற்றுப்பக்கத்திலுள்ள கிராம பெண்கள் எங்கள் கோயிலுக்கு பூசைக்கு வரும் பொழுது அவர்களை கையை பிடித்து ரீடிங் வாசகம் வாசிக்க கற்றுக் கொடுத்தது எங்கள் ஊர்.
இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு சிறுவர்களும் பெண்களும் தனிப்பட்ட முறையிலே வாசகம் வாசிப்பார்கள், பூசை காண்டக்ட் பண்ணுவார்கள். எல்லா ஆன்மீக திறமைகளும் எங்களுக்கு இருக்கின்றது என்பதை நான் ஆயரவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவே சொல்கின்றேன். தந்தை அவர்கள் இங்கு பங்கு தந்தையாக இருக்கின்ற பொழுது இந்த கோயிலை கட்டி ஆன்மீகத்திலே எங்களை எல்லாம் வளர்த்தார்கள் என்பதை முதலிலே நான் சொல்லியிருக்க வேண்டும். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு நாங்கள் இருக்கிறோம், எங்களை வளர்த்தது யார்? அந்த கோயிலை கட்டி கொடுத்த தந்தை அவர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிவிட்டு நம்ம கிறிஸ்தவ லீடர்களை உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனம் நம்முடைய பெங்களூரில் இருக்கக்கூடிய NBCLC என்று சொல்வார்கள், தேசிய நடுநிலையம் என்று சொல்லக்கூடியது. அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளம் தலைவர்கள் அல்லது பெரியவங்க எல்லாத்துக்கும் மே மாதமும் டிசம்பர் மாதமும் ஒரு பயிற்சி நடக்கும், 5 நாட்கள். கடந்த ஆண்டு இந்த ஊரில் இருந்து 12 பேர் சென்று அந்த தேசிய நடுநிலைய கருத்தரங்கில் பங்கு பெற்றார்கள். இந்த கும்பகோணம் மறை மாவட்டத்தில் இருந்து 18 பேர் சென்றதை அங்கு பதிவு செய்தது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு மறை மாவட்டத்தின் சார்பாக சிறந்த பொன்னாடையெல்லாம் போட்டி கௌரவித்தார்கள். அந்த பெருமைக்குரிய ஊர் இந்த ஆலங்குடி என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு நமது மறை மாவட்டத்திலே முதலில் இந்த 4-5 கிராமங்களையும் ஒன்றிணைத்து 15 இளம் பெண்கள் +2 டிகிரி 10th படிக்கின்ற இந்த மாணவிகளை இணைத்து தமிழக கத்தோலிக்க பெண்கள் இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை முதலிலே நமது மறைமாவட்ட அளவில் ஏற்படுத்தியது எங்கூர் என்று நான் பெருமையோடு சொல்ல ஆசைப்படுகிறேன். மறை மாவட்டத்திற்கு தந்தை இருக்கின்ற பொழுதுதான் மறை மாவட்டத்திற்கு சென்று நாங்கள் பொங்கலிட்டு இருக்கின்றோம். பல நிகழ்ச்சிகளிலே இந்த கத்தோலிக்க இளைஞர் இயக்கம் பெண்கள் இயக்கம் கலந்து கொண்டு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு திருப்பணி முடிந்தவுடன் அனைவருக்கும் நன்றி சொல்லப்படும். இப்பொழுது திருப்பணி ஆரம்பமாக இருக்கின்றது. இயேசுவின் அழைப்பை ஏற்று அவரது வார்த்தைக்கு செவிமடுத்து அவருடைய சீடர்களாகவும் விளங்கிய பேதுரு, யோவான், யாக்கோபுக்கு இயேசு தனது தோற்ற மாற்றத்தின் வழியாக அவர்கள் தங்கள் நம்பிக்கையில் உறுதியோடு நிலைத்திருக்க செய்கிறார். இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்று விண்ணக தந்தை அவர்களுக்கு பாடம் புகட்டுகிறார். ஆபிரகாமுக்கு குழந்தை பேர் இல்லாதிருந்தும் வழிமரபினர் வானத்து விண்மீன் போல் இருப்பார் என்று கூறிய ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு அதில் உறுதியான நம்பிக்கையை நிலைத்திருக்கிறார். கவுலடியார் நிலையான மாற்றுக்குரிய இயேசு ஆண்டவரில் உறுதியோடு நிலைத்திருக்க அழைக்கிறார். எனவே நாம் நமது வாழ்க்கையில் எத்தகைய நம்பிக்கை உடையவர்களாய் உள்ளோம் என்பதை சிந்தித்தவர்களாய் இத்தெய்வீக வழியில் பக்தியோடு பங்கேற்போம்.
கிறிஸ்துவனும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆலயத்தை புனிதம் செய்ய தேவைப்படுகின்ற இந்த தண்ணீரை இறைவன் ஆசீர்வதித்து அவருடைய தூய ஆவியாரை இத்தண்ணீரில் இறங்க செய்ய வேண்டும் என்று நாம் இப்பொழுது பக்தியோடு ஜெபிப்போம். ஆயிரவர்கள் அந்த ஜெபத்தை வழிநடத்துவார்கள். இந்த ஜெபம் நடக்கிற பொழுது நாம் அனைவரும் நம்முடைய பாவங்களை நினைவு கூர்ந்து மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். இப்பொழுது இந்த தண்ணீர் புனிதம் செய்யப்பட இருக்கின்றது. Dear brothers and sisters, we solemnly dedicate this house. Let's humbly call upon the Lord our God to bless this water He has created, with which we are to be sprinkled as a sign of repentance and a memorial of baptism, and by which the new walls and altar will be purified. May the Lord support us with His grace, so that docile to the Spirit whom we have received, we may remain faithful in His church. O God, through whom every creature comes forth into the light of life, you accompany all peoples with such great love, that not only do you nourish them with fatherly care, but you mercifully cleanse them of their sins with the dew of charity, and constantly lead them back to Christ the head. For in your merciful plan you establish that those who descend as sinners into the sacred waters to die with Christ should rise free from guilt and be made His members, heir with Him to an eternal reward. Sanctify, therefore, with your blessing this water you have created, that sprinkled on us and on the walls of this church, it may be a sign of the cleansing waters of salvation, in which we have been washed in Christ and made a temple of your Spirit. Grant that with all our brothers and sisters who will celebrate the divine mysteries in this church, we may come at last to the heavenly Jerusalem, through Christ our Lord. Amen. Now the prayer of dedication. இப்பொழுது இந்த ஆலயத்தை அர்ச்சிக்கின்ற சடங்கு நடைபெறுகிறது. ஆயிரவர்கள் இந்த அர்ச்சிப்பு ஜெபத்தை சொல்லுவார்கள். பக்தியோடு நாமும் இறைவனை இந்த ஆலயத்தை புனிதம் செய்ய வேண்டும் என்று அமைதியாக மன்றாடுவோம். O God, sanctifier and ruler of your church, it is right for us to celebrate your name in joyful proclamation. For today your faithful people desire to dedicate to you solemnly and for all time this house of prayer, where they will worship you devoutly, are instructed by the word, and are nourished by the sacraments. This house brings to light the mystery of the church, which Christ made holy by the shedding of His blood, so that He might present her to Himself as a glorious bride, a virgin resplendent with the integrity of faith, a mother made fruitful by the power of the Spirit. Holy is the church, the chosen vine of the Lord, whose branches fill the whole world, and whose tendrils, borne on the wood of the cross, reach upwards to the kingdom of heaven. Bless this church, God's dwelling place with the human race, a holy temple built of living stones, standing upon the foundation of the apostles, with Christ Jesus its chief cornerstone. Exalted is the church, a city set high on a mountain for all to see, resplendent to every eye, with the unfailing light of the Lamb, and resounding with the sweet hymn of the saints. Therefore, O Lord, we beseech you, graciously pour forth from heaven your sanctifying power on this church and upon this altar, to make this forever a holy place,
with a table always prepared for the sacrifice of Christ. Here may the flood of divine grace overwhelm human offenses, so that your children, Father, being dead to sin, may be reborn to heavenly life. Here may your faithful gather around the table of the altar, celebrate the memorial of the Paschal mystery, and be refreshed by the banquet of Christ's word and his body. Here may the joyful offering of praise resound, with human voices joined to the song of angels, and unceasing prayer rise up to you for the salvation of the world. Here may the poor find mercy, the oppressed attain true freedom, and all people be clothed with the dignity of your children, until they come exultant to the Jerusalem which is above. Through our Lord Jesus Christ, your Son, who lives and reigns with you in the unity of the Holy Spirit, God forever and ever. இறைவா, எங்கள் மீதும் இந்த ஆலயத்தின் மீதும் தெளிக்கப்படும் இத்தண்ணீர் எங்களை தூய ஆவியாரின் ஆலயங்களாக மாற்றுவதாக. இந்த ஆலயம் எங்கள் எல்லாருடைய மனமாற்றத்திற்கும் நல்வாழ்விற்கும் ஒரு உந்து சக்தியாக திகழ்வதாக. இவ்வாலயத்தில் பக்தி சிறப்புடன் கொண்டாடப்படும் திருச்சடங்குகளில் பங்கு கொள்கின்ற நாங்களும் எங்கள் சகோதர சகோதரி அனைவரும் இவ்வுலக வாழ்விற்கும் மறுவுல வாழ்விற்கும் தேவையான வரங்களை பெற்று வாழ்வாங்க வாழ்வோமாக. இறைவா, இக்கோயில் இருக்கும் திருச்சிலுவை, பீடம், திருப்பணிக்கு பயன்படுத்தப்படும் பாத்திரங்கள், உடைகள், திருச்சுருவங்கள், சிலுவை பாதை படங்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்திகளும். இவற்றை பயன்படுத்தும் அனைவரும் அந்த அருளை பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உங்களை நன்றாடுகின்றோம். இப்பொழுது புனிதம் செய்யப்பட்ட தண்ணீரால் இந்த பீடமும் இந்த சுவரும் மந்திரிக்கப்படும். பிறகு ஆலயத்தை சுற்றி மற்ற குருக்கள் இந்த புனிதம் செய்யப்பட்ட தண்ணீரை தெளித்து இந்த ஆலயத்தை அர்ச்சிப்பார்கள். வருகை பலரும் தொடர்ந்து காணலாம்.